ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றேன். வேற லெவலில் இருக்கு. ரொம்ப குளிராக இருக்குங்க, அதனால சூடாக சாப்பிட்றேன். சென்னையில் கொளுத்தி போட்ட வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போனோம்ப்பா, நல்லா கூலான ஏரியா அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ண இடம் தான் கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தோம் பொள்ளாச்சிக்கு. ஸோ அங்கேருந்து பழனி வந்து பழனியில் காலங்கத்தால் 7 மணிக்கு வந்து 8 மணி பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு நாங்கள் கொடைக்கானல் பஸ்ஸுக்கு ஏற ஆரம்பிச்சோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா க்ரீனிஷான இதெல்லாம் பார்க்குறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் போல். ஒரு இளையராஜா பாட்டு கேட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கார்னர் சீட்டில் உட்காந்துட்டு இந்த அழகை நான் ரசிச்சுட்டு வந்தேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதே மாதிரி தான் இருந்தது. 3 வாட்டி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு. பட் அங்கங்கே இறங்கி இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து நான் ரசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ இந்த பெண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறைய மிஸ்ட் நிறைய அழகாக சூழ்ந்துட்டு இருந்தது. ஸோ பையன்கிட்ட கேமரா கொடுத்தேன், அவன் வேறு நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தான் 360 டிகிரியில். பஸ் ப்ராப்ளம், மலை ப்ராப்ளம் எல்லாமே ப்ராப்ளமாக இருந்ததுனால ஒரு 3 மணி நேரம் லேட்டாக தான் பேசி வந்தோம். கொடைக்கானல் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தேன், ஹோட்டல் குரூப் பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல சூப்பரான ஒரு ஹோட்டலுங்க இது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரூம்ஸ்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபுட் அங்கே அவைலபிள் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த ஹோட்டல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ். ஸோ சில்வர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் நல்லா தெரியும், கொடைக்கானல் என்ட்ரு ஆகும்போது சில்வர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் நம்ம எல்லாத்துக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு வந்து புக் பண்ணியிருக்கேன், அவரை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ரூம் ஒன்று நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த vlogs கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததான் நாங்கள் போன ஸ்பாட் ஸ்ரீ வர்தமன் மகாவீர் பகவான் டெம்பிள் தான். இந்த டெம்பிளை பற்றி கண்டிப்பாக சொல்லி அவனுங்க மார்பிள்ஸில் அந்த மாதிரி வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. கிளைமேட் வேறு ரொம்ப குளிராக இருக்கிறனால நம்மளால் செப்பல் கூட போடாமல் நிற்க முடியலாங்க. அந்தளவுக்கு சும்மா ஜில்லுன்னு இருந்தது. அந்த ஜில்லுனோடையே நான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். அடுத்ததான் நாங்கள் பிளான் பண்ண ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் பார்க் அப்படின்றது. இந்த செட்டியார் பார்க்கில் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க, வேறு லெவலில் இருந்ததுக்கு. அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் சினிமா படங்கள்லாம் நிறைய எடுத்துருக்கா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே குழந்தைங்க விளையாடுற நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. என்னோடய பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பொண்ணுலாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிருந்துச்சு. இங்கே வந்த நேரம் என்னவோ தெரியல, கண்டிப்பாக மழை வர இருந்ததுனால மழை வருது அப்புறம் ஸ்டாப் ஆகுது, மழை வருது ஸ்டாப் ஆகுது, அந்த ஒரு ரிப்பீட்டேஷன் மோட்லேயே இருந்தது. பட் எனிவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கவனிக்கல. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பசங்க நல்லா விளையாடுறதுக்கான இடங்கள் இருந்ததுனால அவங்களும் விளையாடுனாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் பேரில் நமக்கு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டோட்டல் ஸ்பாட்டே வந்து ஏதோ ஒரு 1/2 hour ஏதோ ஒரு தனி ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அடுத்ததாக கொடைக்கானலே ரொம்ப சூப்பரான கோவில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். உள்ள ஃபோட்டோ இருக்க அலோவ் பண்ணலாம், நான் ஜேபாக் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு இன்டீரியர்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கோவில், நல்ல ஒரு தரிசனம் நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது 2 பக்கமும் வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது முடிஞ்சோடனே நம்ம போன அடுத்த இடம் ஸ்பாட்டு தான் சிட்டி வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ பாயிண்டில் மேலே ஏறும்பொழுது நிறைய பேரிக்காய் மரங்கள் பார்த்தோம். ஸோ இங்கே தான் வந்து 80% ஆஃப் பேரிக்காய் பழங்கள் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே வந்து பேரிக்காய் மரம் தான். மிஸ்டோரை சேர்ந்து அது அழகு பார்க்கும்போது வேறு மாதிரி கண்டிப்பாக ஃபீலாக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே கூட என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிட்டி வியூ பாயிண்ட். ஸோ இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் காமிச்சாங்க. ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிஸ்ட் அதிகமாகிடுச்சு. இந்த பக்கம் வியூ பாயிண்ட் பார்க்கும்போது வந்து ஃபுல்லாகவே கொடைக்கானலோட எல்லா மலைகளும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூ பாயிண்ட்டு. சும்மா சொன்னாங்க மலைகள் இரவசி கொடைக்கானல்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருந்ததுங்க. இது முடிச்சிட்டவொடனே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போன இடம் தான் மியூசியம். 120 வருஷம் பழமையான இந்த மியூசியமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அரிய வகை முட்டைகள் பார்க்க முடிஞ்சுது. குரங்குகள் ஏற முடியாத மரங்கள் வச்சுருந்தாங்க. பறவைகள், பாம்புகள், நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க. எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறம் அதை பதப்படுத்தி இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எலும்புகள், திமிங்கலத்தோட எலும்பு, பாம்போட தோல், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மியூசியமில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 10 விதமான ஸ்டேஜ், இந்த 10 மாதத்துக்கான ஸ்டேஜஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து காசுகள், பெரும் காசுகள்லாம் இருந்தது. அதை முடிச்சு நம்ம வெளியே வரும்போது Day 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த வியூ வர Day 1 முடியுது. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நம்ம வந்து டிரைவர் பிக்கப் பண்ணிட்டாப்புல. எங்கே போகிறோன்னா கேட்டால்
பூம்பாறை என்ற கிராமத்துக்கு போகலாங்க அப்படின்னாங்க. ஸோ நிறைய விதமான பிளேசஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ரெகுலராக வந்து கொடைக்கானல் பார்க்குற எந்த இடத்தையும் உங்களுக்கு காமிக்காதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ஜேர்னி இருக்கணும். அண்ட் தென் வந்து எனக்கு ரொம்ப இந்த மலைகளும் இந்த மரங்களும் சுற்றி போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனப்பல உண்மையிலே சொல்கிறேன், போகிற இடம்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தது. எனக்கு கண்டிப்பாக இந்த வில்லேஜ் கிராஸ் பண்ணும்போது ஒரு 10 to 18 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அந்த 18 கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மரங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதில் மெயினாக பார்த்துட்டு வந்து பைன் ட்ரீன்னு சொல்லிட்டு இந்த மரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை வச்சு தான் பேப்பரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மரத்தில் தான் செய்கிறாங்க. இது ஒரு அந்த மேலே இருக்கிற தோல் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்பல ஸோ நிறைய விஷயங்கள் காமிச்சார். அப்புறம் வந்து ரிசர்ச் சென்டர் அங்கே ஒன்று இருந்து போகும்போது காமிச்சிருந்தாங்க. அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணும்போது நாங்கள் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட். இந்த பழனிமலை வியூ பாயிண்ட் நிறைய பேர் வந்து அதை அழகாக ரசிச்சிருந்தாங்க. நம்மளும் கூட போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது பழனி மலை தெரிஞ்சுது, கூட வந்து பார்த்திங்கன்னா வைகை டேம் ஒன்றும் பார்க்க முடிஞ்சுதுங்க. அப்படியே முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருந்தோம். கார்காரன் வர ரொம்ப நம்மளை கிராஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்புல. அப்படியே நம்ம காரை ஏறி மேலே உக்காந்துட்டு அப்படியே போன இடம் தான் மகாலட்சுமி டெம்பிள். இந்த மகாலட்சுமி டெம்பிள் சின்னதாக வந்து லைட்டாக மேடு மாதிரி இருந்தது. மேலே ஏறி பார்க்கும்போது அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு வேறு மாதிரி இருந்தது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு பைரவரை வேறு பார்த்தோம் நாங்கள். ஸோ பைரவரை சுவாமி தாங்க பார்த்துட்டு இறங்கிட்டு பையன்கிட்ட கேமரா கொடுத்து அவன் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாப்புல. அப்படியே நம்மளும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க வேண்டியது எடுத்தோம், ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்த இடம் தாங்க வேறு மாதிரியான ஒரு இடம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை என்ற ஒரு கிராமம் தான். இந்த கிராமம் சொல்ல முடியாது, சொர்க்க பூமின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாருங்கள், டாப் வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நடுவில் ஒரு கிராமத்தில் வாழ்கிறவங்க லைஃப் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்கும் போகுது கண்டிப்பாக. அண்ட் தென் வந்து நம்ம அடுத்த போனது வந்து பார்த்திங்கன்னா பாபா டெம்பிள். இந்த பாபா டெம்பிளில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா சைடில் வியூ வந்துடு, நல்ல ஒரு வியூங்க, வேறு மாதிரி இருந்தது கண்டிப்பாக. முடிச்சிட்டவொடனே அப்படியே முருகன் கோயில் கூப்பிட்டு போனார். குழந்தை வேலப்ப திருக்கோவில் இந்த கோவில். ஸோ நல்ல ஒரு சூப்பரான அட்மாஸ்பியருங்க இதுக்குள்ளே வரும்போதே கண்டிப்பாக. ஸோ அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே வந்து குறிஞ்சி செடி வர வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்துங்க, இதுதான் இந்த கோவில் என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா 10 பாசன சிலையை வந்து போகர் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. இந்த கோவிலோட நிறைய தனி சிறப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆய்வுகளும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முருகருக்கு உகந்த நாளான கிருத்திகை அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து ரொம்ப பிரசித்தியான விஷயமாக சொல்லப்படுது. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பூண்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வரும்போது சைட் வியூ காமிச்சாங்க. ஸோ இந்த பூம்பாறை சைட் வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டு ஒன்று இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸுங்க இது அதுக்கும் மேலே பூம்பாரிலேருந்து கொஞ்சம் தள்ளி வரணும். ஸோ இந்த இடத்துல வரும்போதும் கூட பார்த்திங்கன்னா நிறைய விதமான மரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மெயினாக வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் தூரம் மழை பெய்யுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு காணாமல் போகுது. ஸோ மாறிகள் இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரேபிட் ஷெட்டு இருக்குது, அப்புறம் வந்து மெரினோ ஷிப்பு, ஸோ லேக் வியூ, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கேயும் மழை பெஞ்சது, கண்டிப்பாக நனைஞ்சிட்டே வந்து நாங்கள் கொடைலாம் பிடிச்சி தான் போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வீட்டில் கண்டிப்பாக போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ஷிப் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து போனீங்கன்னா ஷிப்போட ஷெட்டு வேறு இருந்தது உள்ளே. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இதுதான். அண்ட் தென் இதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் கொடை தான் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே ரேபிட் அந்த எண்ணெய் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கிற அந்த என்னென்ன விதமான ரேபிட்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க. நிறைய குட்டி போட்டு இருந்தது. பட் விலைக்கு கேட்டிருந்தோம், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இருந்தாலும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வாங்கணும் போல் இருக்குது. ஸோ நிறைய விதமான ரேபிட்லாம் பார்த்துட்டு அப்படியே பசங்களை ஃபுல்லாக ரவுண்டு வச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா குதிரை சவாரி போனோம், பசங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்கள ஏற்றி விட்டு ஒரு 5 minutes இந்த கிராஸ் லேண்டுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நின்று அதெல்லாம் வந்து இயற்கையான அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கட்டியும் குதிரை சவாரியிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஸ்பாட். ஸோ வீவர்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் லேக். ஸோ காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இதுக்கு டைமிங் இருக்குது. ஸோ உள்ளே வந்து போனீங்கன்னா போட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ரைடு. ஸோ வழக்கம் போல் என்ன நம்ம தான் போய் மலையில் போய் மாட்டிக்கணும் இல்லையா, அங்கேயும் மழை தான். ஸோ பசங்க வந்து அவங்களுக்கான விஷயத்தெல்லாம் வச்சு விளையாட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம போனோம். பட் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 500 ரூபா கொடுத்தேன். ஸோ பாருங்கள்
போட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ ஜிப் ரைட் நான் பிளான் பண்ணேன், பட் ஆனால் வந்து மழை காரணத்தினால வந்து முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஒரு தருணத்தில். ஸோ என் பொண்ணு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லா இடத்துக்கு போயிட்டுக்கிட்டே வரும்போது கடைசியாக கொடைக்கானல் இருக்க ரோஸ் கார்டன்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்தோம். இங்கே 10 ரூபா டோக்கனை போட்டு உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா செடி வச்சுருக்காங்க, ரோஜாப்பூ செடி எல்லாமே. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் இங்கே இருக்குது. என்னென்ன ரோஸுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு போகிறீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் விதவிதமாக கலராக வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ செடி நாங்கள் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் பார்க்காத ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செடியும் வந்து பார்த்திங்கன்னா அது வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டீமில் வந்து ஒவ்வொரு கலரில் இருந்தது நான் பார்த்தேன். அதிகமாக நோட்டீஸ் பண்ண விஷயம் அது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் நிறையா பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், இந்த பசங்களை வச்சு இது சத்தியமாக என்னால் ஷூட்டே பண்ண முடியல. பட் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. புக் பண்ண கைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு, உண்மையிலே வந்து நல்ல மனுஷன் அவர் கண்டிப்பாக. ஸோ நின்று பொறுமையாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போனப்போல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 பேசியிருந்தாரு. ஸோ 2 நாளைக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத இடங்களை கூப்பிட்டு போய் காமிச்சார். வேறு மாதிரி இருந்ததுங்க உண்மையாக. எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ அவரோட நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றிட்டே இருந்து ரொம்ப அப்படி இப்படின்னு போனீங்கன்னா உள்ளே கொஞ்சம் டீலாம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெளியே வரலாம் சொல்லிட்டு வெளியே வந்தோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான கடை ஒன்று காமிக்கிறப்பா அப்படின்னாப்புல. ஸோ என்ன கடை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கொடைக்கானல் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லி நிறுத்தினாப்புல. ஸோ நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டேன். ஸோ அதுவும் சொன்னாப்புல எஸ்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் போயிட்டு நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் தேவையானது எல்லாமே. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டான கொடைக்கானல் ட்ரிப்பு முடியுது. மெம்பர்ஸ் போனோம், 15,000 ஆச்சு. நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. தேங்க்யூ அண்ட் பாய்.